யூதர்களின் பண ரகசியத்தை பற்றி யூத ரபிகள் அவர்களுடைய செய்தியின் தமிழாக்கத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். அது நமக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் ஆன்மீக வாழ்வில் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க அது உதவி செய்வதாகவும் இருக்கும். வேதத்தின் ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள இது நமது வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். இதோ அவருடைய செய்தி தொகுப்பை உங்கள் முன் வைக்கின்றேன். இது தோராவில் யூதர்களின் பைபிள் இருந்து வந்தது. எவ்வாறு செல்வத்தை உருவாக்குவது என்பதற்கான ஞானம். நீங்கள் பணத்திற்காக தொடர்ந்து தேவனிடம் பிரார்த்தித்து கெஞ்சிக் கொண்டிருந்தால் உண்மையில் நீங்கள் உங்கள் வாழ்வு ஆதாரத்தை தள்ளி போடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆம், உண்மையில் நீங்கள் தள்ளி போடுகிறீர்கள், தடையாகவும் மாற்றுகிறீர்கள். ஏன் இது உண்மை? அதை எப்படி மாற்றுவது என்பதை நாம் பார்க்கலாம். வேதாகமத்தில் வரும் நம் முற்பிதாக்கள் எல்லோரும் செல்வந்தர்கள். அவர்களின் ரகசியம் என்ன? தோராவில் எங்கும் பணத்திற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இல்லை. அதற்கு பதிலாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று மட்டுமே கூறுகிறது. அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வளத்தோடும் செல்வாக்கோடும் செல்வத்துடனும் வாழ்ந்தார்கள். யோசேப்பு பல தேசங்களுக்கு வாழ்வாதாரத்தின் கருவியாக இருந்தார். ஆபிரகாம் செல்வந்தராகும் கால்நடைகளும் செழிப்பும் உடையவராக இருந்தார். அவருடைய மந்தைகள் பூமியை தாங்க முடியாத அளவுக்கு பெருகி இருந்தது. எனவே வேதத்தில் உள்ள முன்னோர்களை நாம் சற்று தியானித்து பார்ப்போம். ஆகையால் நாம் நினைப்பது போல் இல்லாமல் பணத்திற்காக தேவனை கெஞ்சுவது சரியான வழி அல்ல. நம் பொருளாதாரத்தின் முன்னேற்றத்திற்காக நாம் இறைவனிடம் மன்றாடுவதும் அவசியமானது அல்ல. அதற்கு பதிலாக நமக்கு செல்வம் வேண்டும், பொருளாதாரம் தேவை. ஆனால் அதை பெற்றுக்கொள்ள ஒரு பாத்திரம் தேவை. ஒரு திரைப்பட ப்ரொஜெக்டரை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அது திரைப்படத்தை ஒளிபரப்புகிறது. ஆனால் ஸ்கிரீன் இல்லையெனில் படம் தெரிகிறதா? இல்லை. அதுபோல தேவன் எப்பொழுதும் வாழ்வாதாரத்தை, பொருளாதாரத்தை, செல்வத்தை நமக்கு தருபவராகவே இருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும் பாத்திரம் இல்லையெனில் நாம் எப்படி அதை அனுபவிக்க முடியும்? சிலருக்கு இயற்கையாகவே பொருளாதாரம், வாழ்வாதாரம் இருக்கும். ஆனால் அவர்களை பற்றி இங்கு நான் பேசவில்லை. மற்றவர்களுக்கு வாழ்வாதாரம் உருவாக்க வேண்டும் எனில் பிரார்த்தனை செய்து கெஞ்சுவதால் மட்டுமே கிடைத்து விடாது. நமது ஆசைகள் மிக முக்கியம். ஆசைதான் உண்மையை உருவாக்குகிறது. ஆனால் எல்லா ஆசையும் சமமானதல்ல. ஒரு அறை இருட்டாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை வெளிச்சமாக்கலாம், விளக்கை ஏற்றலாம், கதவை திறக்கலாம், மெழுகுவர்த்தி ஏற்றலாம். ஆனால் நீங்கள் இருட்டை நேரடியாக கொண்டு வர முடியுமா? முடியாது. இருட்டு என்பது வெளிச்சத்தை மூடுவதால் மட்டுமே உருவாகுகிறது. இதையே கபலாவில் கிளிப்பா என்று அழைக்கிறார்கள். அதாவது சிப்பி. சிப்பி என்பது உள்ளே உள்ளதை மூடிவிடும். அது செல்வம், வளம், ஆசீர்வாதம் இருக்கும்போது அது வெளியே காட்டாமல் மறைத்து விடுகிறது. பிரபஞ்சம் ஒரு விதியால் இயங்குகிறது. சமாதானம் இணைக்கிறது, வேறுபாடு பிரிக்கிறது. தேவன் எப்பொழுதும் தருபவராகவே இருக்கிறார். அவர் ஒருபோதும் நிறுத்துவதில்லை. ஆனால் அவற்றை நாம் பெற முடியாததற்கு காரணம் நாம் சரியான பாத்திரமாக இல்லாததே. தேவனுடன் இணைய வேண்டுமெனில் அவரை போல் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கு எந்த குறையும் இல்லை. அவர் எப்பொழுதும் அளிப்பவர்.
ஆனால் நாம் குறைவில் இருந்து பிரார்த்திக்கிறோம் எனில் அது தேவனுடன் பொருந்தாது. பிரார்த்தனையை மேலே கொண்டு செல்லும் தூதர்கள் இருக்கிறார்கள். அதே போல வாழ்வாதாரத்திற்கான தூதர்களும் உள்ளனர். அவர்கள் தேவனுடன் நம்மை இணைக்கும் இடைநிலையர்களாக உள்ளார்கள். எப்படி இருட்டை நீக்க முடியாதோ, அறையை வெளிச்சமாக்கினால்தான் இருட்டு மறைந்துவிடும், அதே போல் குறைவு எப்போதும் ஒளியை மூடுவதால் தான் வருகிறது. எனவே நான் பணமில்லாமல் இருக்கின்றேன், எனக்கு வேலை இல்லை என்று அழுதாலும் குறைவு போகாது. அதை வெளிச்சத்தால், அதாவது நன்றி உணர்வுடன், உறுதி நம்பிக்கை மூலம் நிரப்ப வேண்டும். இதற்காக நாம் மேற்கொள்ளும் முயற்சி என்பது எப்பொழுதும் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆனால் குறைவில் இருந்து அல்ல. எனக்கு இல்லை, அதனால் கொடு என்று வேண்டவே வேண்டாம், வேண்டுதல் செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக நான் வரும் வாழ்வாதாரத்திற்கு, பொருளாதாரத்திற்கு சரியான பாத்திரமாக இருக்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்யுங்கள். தேவன் எப்பொழுதும் தருகிறார் என்பதை உறுதியாக நம்புங்கள். ஏற்கனவே உள்ளவற்றுக்கு நாம் தினமும் நன்றி கூற வேண்டும். நம்மிடம் உள்ள கோபத்தை நீக்கிவிட்டு கருணை உள்ளம் உள்ளவர்களாக இருக்க நாம் பழக வேண்டும். புகார் செய்வது குறைகளை கூட்டும், ஆனால் நன்றி செலுத்துவது மட்டுமே குறைகளை குறைக்கும். பெரிதாக சிந்தியுங்கள். வெற்றியாளன் போல கற்பனை செய்து சிந்தியுங்கள். மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள். மகிழ்ச்சி அடைந்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு வரும். நம்பிக்கை, நன்றி கொண்ட பாத்திரமாக இருந்தால் வாழ்வாதாரம் நம்மை தேடி தானாக வரும். குறைவிலிருந்து வேண்டினால் மேலும் குறைவு வரும். நம்பிக்கை, வெளிச்சம், வெற்றி கொண்டு பிரார்த்தித்தால் வளம் விரைவில் உங்களை நாடி வரும். தேவன் ஒளி எப்பொழுதும் அளவில்லாமல் கொடுப்பதே. நாம் அனைவரும் கற்பனை செய்வதற்கு அதிகமாக செல்வதற்கு தகுதியானவர்கள். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள் செயல்படக்கூடியவர், நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர் தேவன். ஆகவே தேவனிடம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாய், உள்ளதற்கு ஏற்கனவே நம்மிடம் இருப்பதற்கு நன்றி செலுத்துங்கள். இனி வரப்போற தேவைகளுக்காக, அவர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துங்கள். ஆசீர்வாதமும் வளமும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்வில் அளவில்லாமல் பெருகுவதாக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.